எப்போவுமே முட்டைய வச்சு முட்டை குழம்பு, முட்டை ஆம்லேட், ஆஃப் பாயில் இதுதான் செய்றோம். இன்னைக்கு கொஞ்சம் புதுசா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிண்ணத்துல 2 முட்டைய உடைச்சு ஊத்திக்கலாங்க. இதுல கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தவால எண்ணெய தடவிட்டு நம்ம உடைச்சு வச்சிருக்க முட்டைய ஊத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது 2 பக்கமும் நல்லா வேகட்டுங்க. இத நல்லா திருப்பி போடுங்க. இப்போ இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. பிளேட்டுக்கு மாத்திட்டு அப்படியே இத ஸ்மூத்தா ஒரு சுருட்டு சுருட்டி எடுத்துக்கோங்க. ஒரு நைஃப வச்சு நல்லா மெலிசா அழகா ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நூடுல்ஸ் மாதிரி எவ்வளோ சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் பட்டர் தடவிக்கலாங்க. இப்போ இதில ஒரு 2 பூண்டு இடிச்சு வச்சிருக்கேன். அத ஆட் பண்ணிக்கோங்க. இதில 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 1/2 டம்ளர் பாலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல காரத்துக்கு கொஞ்சமா மிளகுத்தூளு, கொஞ்சம் சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வந்தவுடனே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க முட்டையும் இதில ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டா இந்த ஸ்டேஜ்ல ரெட் சில்லி பவுடர தூவி இறக்கணும்னா, சூப்பரான எக் பாஸ்தா